இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:37 ஆகுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபைல் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இருந்த எல்லா ஃபைலுமே ரெக்கவர் பண்ணிட்டேன். இங்கே பாருங்களேன். ஸோ சில ஃபைல் மட்டும் ரெக்கவர் ஆக மாட்டேங்குது. சரி, இதில் ஓப்பன் ஆகுது. மீன்ஸ் நான் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். ஸோ இதே ஃபைலில் வந்து நம்ம வேறு எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா புரியுதா? ஸோ ஃபைல் எரர்னு சொல்லி வந்துகிட்டே இருக்குது. நானும் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எதுவுமே ஆகலை. இது பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி எடுத்த வீடியோ. ஸோ நியூ இயர்னால் வால்பாறை ரைடுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. நானும் நிறையா தடவை ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் ஆனால் என்ன ரெக்கவர் பண்ணவே முடியல. சரி, ஓகே, ஃபைனலாக ஃபார்மெட் அடிச்சேன்னு நான் நினச்சேன். ஃபார்மெட் ஆக மாட்டேன்டுச்சு. மெமரி கார்டு பார்த்தா ஏதோ ப்ராப்ளம் போல். சரி, சும்மா லைட்டாக கடைசி ட்ரை அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எவ்வளோ 37 ஃபைல் கிட்ட ரெக்கவர் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபைல் மிஸ்ஸிங். ஸோ 4 ஃபைல் பார்த்தீங்கன்னா கடைசி பார்ட்டு அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. நான் ஃபோனில் எதுவும் வீடியோ எடுத்துருக்கேன்னா பார்க்குறேன், எடுத்து அந்த வீடியோ போடுறேன். இல்லைனா வழக்கம் போல் நம்ம பேசி என்ன நடந்துச்சுன்னு கடைசியாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ வால்பாறை ரைடில் அப்படி தான் பேசி முடிச்சிருப்பேன். ஏன்னா வால்பாறை ரைடில் அதுக்கு மேலே நான் வீடியோ எடுக்கவே இல்லை. ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஃபுட்டேஜ் வந்து வரமாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன் பாருங்க, ஃபுல்லாக வரவே இல்லை ஃபுட்டேஜ். நானும் எவ்வளவோ மெமரி கார்டெலாம் போட்டு பார்த்துனேன். இந்த மெமரி கார்டும் ஃபார்மெட் அடிச்சிட்டேன். இப்போ கோப்ரோவில் மெமரி கார்டு, இந்த மெமரி கார்டு பார்த்தா ஸோ இதை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்த்தீங்களா, இதில் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இது என்ன பிரச்சனை உங்களுக்கு காட்டுறேன். திஸ் பிசி. ஸோ இதில் பாருங்களேன், இதோட ஃபைல் நேமே எப்படி இருக்கும் பாருங்கள். 1/4 ஏதோ வைரஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் ஃபுல்லாக வைரஸ் ஃபைல்னு நினைக்கிறேன். என்ன எவ்வளவுனே தெரிய மாட்டேங்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு ரெக்வா சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி நான் ஃபைலை கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸிமம் ஃபைல் ரெக்கவர் பண்ண பார்ப்பேன். ஸோ முடியலனா ஸோ விட்டுற வேண்டியதான். இதுக்கு மேலே இவ்வளோ ஃபைல் கிடச்சதே பெருசு. அண்ட் ஃபைல் ரெக்கவர் பண்ணுறேன். ஸோ ஹே கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு Travelspot Tamil. ஸோ அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ போன வருஷம் நீங்கள் நிறைய ரெசல்யூஷன்லாம் எடுத்துருப்பீங்க. அது எது நீங்கள் கடைப்பிடிக்கலையோ அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் என்னென்ன கடைப்பிடிக்கலாம்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வருஷமும் நிறைய எடுத்துருப்பீங்க. ஆமாம், அது என்னென்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எது பார்த்து ஃபன்னியாக இருக்கோ இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஏன் இந்த ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குளிக்க போகிறோம். ஸோ ஒரு தேவையில்லாத ஒரு வேலைக்கு இப்போ இறங்க போகிறோம். இப்போ போய் குளிக்க போகிறோம். அதாவது இந்த வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷனே தான், கடுங்குளிர்லையும் கால்வாயில் குளிக்கணும்னு. ஆமாம், போன பார்த்துட்டு என்கிட்ட வலிக்கு விழுந்துருக்க போகிறோம்டா. ஆகா. ஸோ எந்த தண்ணியில் குளிக்க போகிறேன் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே அந்த எப்படி வடியுது பாரு தண்ணி, அங்கே தான் குளிக்க போகிறோம் நம்ம. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? உடனே தான் குளிக்க விட்டு ட்ரையல் பண்ணுவோம். யாவே வீர செயல் யார் பண்ணுவா? அம்மாவில் அது ராஜில் வரணும். போட்டு விட்டுருவேன்டா. இதை கடந்து போகிறதே பெரிய விஷயமா இருக்கும் போல அந்த குளிரில். காலைல மணி எத்தனைண்ணா? 8 இருக்குமா? ஒரு 8 மணி இருக்கும். காலைல 8 மணிக்கு உட்காந்து குளிக்க போகிறோம். விஷ்ணு போய் டீயெல்லாம் எடுத்து வந்துட்டோம். வீட்டில் இருந்து போயிட்டு குஜாலா டீயெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இப்போ குளிச்சுட்டு எப்படி சாகரம் மட்டும் பாரு இந்த விளாகில் எடுத்துகிட்டு வந்தோம். டீ எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்ருக்கோம். அவன் பார்த்தா ஃப்ளாஸ்கில் வச்சு குடிச்சிட்ருக்கான். நான் சும்மா கிளாஸில் வச்சு குளிச்சிட்ருக்கோம். ஸோ வேணால் குளிச்சுட்டு எப்படி இருக்கும்னு மட்டும் பாருங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம டீ குடிச்செல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம ப்ரெஷ் பண்ண மறந்துட்டோம் பார்த்தியா. ஸோ ப்ரெஷ் பண்ணிட்டு அவன் குளிச்சுட்டு வந்து அவன் போயிட்டுருக்காங்க. சூரியனை மறைச்சா சரியாயிரும், மறைக்க முடியல. ஸோ அவன் போயிட்டு அவன் குளிச்சுட்டு வரட்டும். அடுத்து அவன் ஆழத்தெல்லாம் செக் பண்ணிட்டு அடுத்து நம்ம போய் குளிப்போம். குமாரெலாம் வருவான்னு எதிர்பார்த்தோம், பட் ஆனால் குமாரால் வர முடியல. பட் ஆனால் நம்ம நாளைக்கு ஒரு ரைடு ஒன்று கிளம்ப போகிறோம். நாளைக்கு ரைடில் பார்த்தீங்கன்னா குமார் அப்புறம் வழக்கம் போல் அந்த பெங்களூரில் பார்த்தா எல்லாருமே நம்ம கூட வந்திருப்பாங்க. ஸோ திருப்பி ஒரு ரைடு போக போகிறோம். ஸோ எங்கே போகிறோம் அதெல்லாம் வந்து அடுத்த விளாகில் நான் சொல்கிறேன். அடுத்த விளாகில் நீங்களே போகும்போது தெரிஞ்சுப்பீங்க, தம்ப்நெயில் வச்சு மாட்டிப்போமே. ஸோ அது நீங்களே பார்த்துங்க. குளிர்து பயங்கரமாக, அதனால வெயிலில் உட்காந்துருக்கேன். வேறு வெயிலில் பாடியை ஹீட் எடுத்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்கி திருப்பி வந்து ஹீட் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ இருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இதுக்கு அடுத்து கிளம்பி நம்ம கொடைக்கானல் போயிட்டு, கொடைக்கானல் பார்த்தா நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்க போகுது. பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சும்மா வழக்கம் போல தான். ஸோ கைஸ் அடுத்து அங்கேருந்து குளிச்சுட்டு 2வது லொக்கேஷன் வந்துட்டோம். 2வது லொக்கேஷன் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு, பார்த்து பேசு. வா. ஸோ இந்த இடத்துல குமார் இல்லையா, குமாரோட வாய்ஸை மட்டும் கேட்டுக்கிறீங்களா? ஃபோன் போட்டு அவனை வச்சிருக்கோம். குமாரே வணக்கம் 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 மக்களே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு என்பதை கூற மறந்துவிட்டேன். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். பிரச்சனை எல்லாம் ஓவர் அப்படின்னு முடிச்சிரு. ஒரு பாட்டு படிச்சுடா குமார். வழக்கம்ல ஒரு பாட்டு. குமார் ஒரு பாட்டு படி குமார்.
பாட்டு என்ன பாட்டு பதைக்க சும்மா ரிப்பெல்லாம் சொன்னா கட் பண்ணி விட்டுருவேன். கரெக்டாக பாட்டு முடிய முடியும். லொக்கேஷன் கரெக்டாக திருப்ப போகிறேன். கரெக்டாக படி ஒரு பாட்டை. நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வந்ததே. ஓடு மாமா. தட்டிட்டே இருக்க வேண்டியதான். படி குமாரு. டக்குன்னு படி குமாரு. பின்னாடி அவனை ரேப் பாட சொல்லு கேப. அன்பை சொல்லி ஆசை நெஞ்சில் துள்ளுதே. முதல் முறையாக உட்காந்து உள்ளே இந்த இடம் எப்படி இருக்கு உனக்கு? சும்மா நீங்க சொல்ல போனா இந்த இடம் மிக்க அருமையா இருக்கு. அப்புறம் வழக்கம் போல மிஸ்ட் கவர் ஆக போகுது. ஆமா மிஸ்ட் வரப்போகுது. அப்படியே வியூ பாயிண்ட் போயிட்டு பார்த்துட்டு அதுக்காக சாப்பிட்டு மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆச்சு. நான் பார்த்தா R15 ஓட்டிகிட்டு இருக்கேன். R15 V3 நான் பார். ஸோ என்னத்தை பார்த்தா லக்கேஜ் வச்சு ட்ரை பண்ணியாச்சு. ஏன்னா 2 பேர்த்தோட லக்கேஜை. ஸோ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போயிட்டு ஒரு வண்டியை போட்டுட்டு R15 சுற்றிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மைலேஜ் தெரியாது. அதுவும் இல்லாமல் லக்கேஜ் ஃபுல்லாக வச்சு கேட்டாச்சு. லக்கேஜ் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் சுத்த முடியாது. கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜம்முன்னு இருக்குல்ல கிளைமேட்டு. வியூ வேறு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா இதுக்கு நான் முன்ன பின்ன R15 வச்சு ஓட்டினதே கிடையாது. அந்த வண்டி கூட ஏதோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த வண்டிக்கு எப்படி இருந்தது எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும். கேட்டையே மொபைல் ஓடுறது தான் வச்சு பார்த்துருக்கேன். இதை மொபைல் ஓடுறது யூஸ் பண்ணல. போயிட்டு மொபைல் ஓடுறது நான் 2 பேர் பாருங்க. அவனும் வேணாம் ஸ்க்ரீன் ஹெல்மெட்டு, நானும் வேணாம் ஸ்க்ரீன் ஹெல்மெட்டு. ஸோ அவன் நாள் அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஓட்ட போகிறேன். நான் அதாவது ஜாக்கெட் இல்லை, அவனாண்ட ஜாக்கெட் இல்லை. ஸோ நீ போய்ட்டு அவனுக்கு வந்து ஒரு லெதரில் ஒரு ஜாக்கெட் வாங்கணும். ஏன்னா அவனுக்கு இந்த ஜாக்கெட் வாங்கினா அவனுக்கு வேண்டான்டா இப்போதைக்கு அந்த அவனாண்ட காசு இல்லை அப்படின்ட்டான். ஸோ போயிட்டு அப்புறம் அவன் முறைச்சாலும் வரான். லெதரில் போய்ட்டு ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு வரலான்னு கொடைக்கானல் பார்த்தா கரெக்டாக 44 கிலோமீட்டர் ஊட்டாண்டருந்து கிளம்பி அங்கேருந்து ஒரு மொத்தம் இங்கேருந்து அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே தேனி போட்டோம்னா ஒரு 101 கிலோமீட்டர் ஆகும். 101 மைல் பக்கத்தில் இதில் பார்த்தா ஃபுல் டேங்க் இருக்குது. செமையாக இருக்குது சார் பெட்ரோல் அமௌண்ட் இருக்குது. ஏன்னா ஃபுல் டேங்க் பண்ணால் 500 கிலோமீட்டர் கிட்ட ஓடுது. ஆனால் இந்த வண்டி இருக்கு பாருங்கள் ஃபுல் டேங்க் பண்ணால் 200 சில்லரை தான் ஓடும். யாரா போட்டி வட்டி விட்டால் தான் அவனும் போவான். நான் வந்துட்டான்ல தலைவர் வந்துட்டாங்க. பாருங்க யூடியூபர் Travelspot Tamil போட்டுட்டேன். யூடியூபரில் இருக்க ஓவை காணும் சார். ஓவை யாரும் அழிச்சிட்டாங்க. எனக்குன்னு மட்டும் எங்கேருந்து வருவானுங்க சார். இந்த ரோடு போட்டுட்ருக்காங்க. பாலம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால இந்த ரோடு கேவலமாக இருக்குது. இல்லைனாலும் கேவலமாக தான் இருக்குது ரோடு. வா லேக்கில் தண்ணி இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டாங்க நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இதை வந்து ரொம்ப வேகமாக ஓட்ட முடியாது. ஏன்னா என்ன சொல்கிறது, இந்த வண்டியோட ரேசர் செட் இருக்குல்ல, அந்த ஸ்டேரிங் ஒரு இது இருக்கும். அந்த ரேசர் செட் வந்து போயிடுச்சு வண்டியில். அதாவது டம்முன்னு பழத்தில் விட்டு எனக்கு ஃபுல்லாக அடி ஆகிரும் வண்டி. அடுத்து சஸ்பென்ஷன் ஃபோக் ஆயில் அடுத்து ஃபோக். அதே மாதிரி இந்த R15 பார்த்தா கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டர் ஓடியாச்சு. 20,000 கிலோமீட்டர் லாங் ட்ரிப் அது இதுன்னு அடிச்சாச்சு. அப்பா குஜின்னு இருக்கு. செம்மையாக இருக்கும் வண்டி. என்ன சொல்கிறது, லைட் வெயிட்டு ஆனால் பயங்கர சேஃப்டி வண்டி. சீரியஸாக ஓட்டி பார்த்தா தெரியும். பார்த்தா அப்படி தெரியாது, பயங்கர சேஃப்டி வண்டி. ஏன்னா டியூவல் ஏபிஎஸ்ஸா அப்படி ஒன்றும் ஸ்கிட் ஆகுறதே இல்லை. நேற்றெல்லாம் அந்த மலையில் அப்படி வரட்டி வந்தேன் வண்டி விட்டுருந்தேன். நான் போய்க்கிறேன். தேங்க்யூண்ணே ஃபைன் ஃபாரஸ்ட்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தா சைட் சீன் போக போகிறோம். சைட் சீன் மீன் பில்லராக்கு அதெல்லாம் போயிட்டு சும்மா ரொம்பலாம் உள்ள போகிறல. சும்மா ஏதாவது 2-3 பிளேஸ் மட்டும் போயிட்டு லேக் போய் உட்காருமா? லேக்கு போய் உட்காந்துரும். ஓகே பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு. ஸோ பில்லராக்கு அதெல்லாம் சுற்றி பார்க்க போகிறதில்ல. ஒரு தூரம் சுற்றி பார்க்கணுன்னு தான் தோணுச்சு. திடீர்னு அங்கே போயிட்டு என்ன இருக்க போது வழக்கம் போல தானே அப்படின்னு சரி கொஞ்ச நேரம் போயிட்டு லேக்கில் போய் உட்கார போகிறோம். லேக்கில் கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு ஜாலியாக சைட்டிங்ஸை போட்டு லேக்கில் கிளம்ப போகிறோம். அதுதான் பிளான். வேறு ஒரு பிளானும் R15 அது புதுசாக ஓட்டினா தான் அந்த புதுகளாக வந்துச்சு போல. அப்பா ஏன்னா அவனுக்கு கேட்டால் அவனுக்கு பழகிடுச்சுன்னா எப்படி நம்ம ஜிம்முக்கு போகிறோம் ஒரு வாரம் அப்படி பழகிடும். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு வாரம் அப்படியே கண்டினியூஸாக வச்சு ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா லோக்கல் காய்கறி வாங்குறதுக்குலாம் இதில் எடுத்து போனீங்கன்னா அப்படியே பழகிடும். நம்ம கொடைக்கானல் ஃபுல்லாக இருக்கணும். வரவே இப்போ கொடைக்கானல் போய் லேக்கான போய் நிற்பாட போகிறோம். கொசு வேறு
செத்துருப்பான் நேரம். நம்ம பார்த்தா நம்ம லேக் ரோட்டில் இருக்கோம். எவ்வளோ பேர் பைக்கில் அம்மாடி கூட்டம் அள்ளுது கொடைக்கானல. சாப்பிட்டுட்டு இருக்கீங்க எச்சி விடுதா சாப்பிடாதீங்கடா கழிச்சு. ஓப்பனில் இருக்குது. நம்ம போயிட்டு லேக்கில் போய் க்ரீன் ஏக்கர்ஸ் ரோட்டில் போய் உட்கார போகிறோம். அந்த ரோட்டில் இருக்குமே சரி இப்போ பிடிச்சலாம். லேக்கில் உட்காந்துருந்தோம். உட்காந்து 1 ஹவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸோ அப்படியே கிளம்ப போகிறோம் இப்போ லேக்லேருந்து. ஸோ லேக் வியூ பார்த்தீங்களா? ஐயோ கம்மி தான் தெரியுது. கிளம்பிட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே தேனி போக போகிறோம். இடையில எங்கேயும் விளாக் பண்ணணும்னு தெரில. இடையில ஏதாவது நல்ல பிளேஸ் வந்தால் மட்டும் காட்டுறேன். அடுத்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். மனிதா போகலாமா? போகலாம். ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். சரி நானும் கேப் மட்டும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். நான் சைக்கிளில் போகிறவங்கள வேடிக்கை பார்த்துட்டு எவ்வளோ தட்டு அது மட்டும் வர மாட்டேங்குது. அப்லோட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அப்புறம் எப்படி செக் போஸ்ட்டை மட்டும் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஆஃப் ஆகுது அப்படின்ட்டு. அது ஏன் மேலே தப்பு இல்லை, அது வந்து மெமரி கார்டு ப்ராப்ளம். ஸோ அதுக்கு நான் ஒன்றும் இல்லை. ஸோ லாஸ்ட் டைம் முகி ப்ரோவும் செல்வா ப்ரோவும் வந்துருந்தாங்க. அவங்களோட கார்டு போட்டு செக் பண்ணேன். அப்போ பார்த்தா பர்ஃபெக்டாக அப்படின்னா வாடகையில் டீ குடித்தோம். ஸோ டீ குடிச்சிட்டு டீ பார்த்தா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. எனக்கு எப்பயும் நல்லாயிருக்கும் டீ, கொஞ்சம் கேவலமாக இருக்குது. அதான் உண்மை. ஸோ பரவாயில்ல. அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். ஸோ சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று எடுத்தோம். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஸோ பார்க்க நினச்சிங்கன்னா போய் பார்த்துங்க. ஒன்றை பார்த்து என்னடா பண்ண போனால் ஃபுல்லாக பார்க்காதீங்க. தேங்க்யூ விசிட்டாக. நான் திருப்பி அடுத்த வாரம் தான் வர போகிறேன். எனக்கு என்ன ஓகே நம்ம அடிவாரம் வந்துவிட்டோம். அவ்வளோதான். தேங்க்யூ. இன்னும் கேப் வரல. கேப் கார்டு ஒரு அனுப்பமா வருஷம் வந்ததுக்கப்புறம் வேண்டி இருக்கும். வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். இன்னும் காணும் இன்னும் வரல. ஸோ செக் போஸ்ட் இருக்குது பாரு. இந்த தடவை ரெக்கார்ட் ஆகாமல் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அது ஏன் தப்பு இல்லை. பார்ப்போம். ஓகே செக் போஸ்ட்டு யாரும் செக் பண்ண இல்லை. இது வந்து அப்படியே ரைட் எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் போட்டு நான் ஊட்டுக்கே போயிடுவேன். நான் ஊட்டாண்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. மணி எத்தனை இப்போ ஒரு 6:30க்கு மேலே இருக்கும். அப்போயே வந்துட்டு உங்கள் இடத்துல சூப்பரான லொக்கேஷன் இருந்துச்சு. அப்படியே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் உட்காந்து சார்ஜ் பண்ணோம். சார்ஜ் போட்டு நாளைக்கு ரைட்டுக்கு வந்து ரெடி ஆகணும். அண்ட் இன்றைக்கி நைட்டு பார்த்தா குமார அருணாலும் பார்த்தா நைட்டு தேனியை வந்துடுறேன்ட்டானுங்க. ஸோ தேனி வரட்டும். தேனி வந்தோன்னே நாளைக்கு காலையில் இல்லைன்னா நம்ம ரைட்டு கிளம்பிடலாம். இவன் தான் ஜாக்கெட்டை ஒழிச்சு வச்சுட்டு இருக்கான் குமாருக்கு தெரியாமல். இதை காலையில் வந்தால் குமார் தூக்குவான். அதனால் ஜாக்கெட்டை எங்கே ஒழிச்சு வைக்கணும்னு தேடிட்டு இருக்கான். வீட்டில் ஒழிச்சு வைக்கிட்டோம் எங்கேயாச்சும். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நியூ இயர் ஸ்பெஷல் ஒன்றுமே இருக்காது. ஆனால் சும்மா ஏதாவது vlog எடுக்கணுமேனு எடுத்தது. அதனால் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது, எதிர்பார்க்காதீங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த சூப்பரான வீடியோ சந்திப்போம். until then signing off from நம்ம பாய்.